ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறையா கடையில் ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்காங்க. எந்தெந்த கடையில் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம நகை வாங்குறதா பிளான் பண்ணால் மேக்ஸிமம் வந்து சீட்டு போட்டு வாங்குவோம். அப்படி இல்லைன்னா ஒன் டைம் பேமெண்ட் மெத்தடில் நம்ம வந்து பணத்தையோ இல்லை ஓல்டு கோல்டு டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிட்டு இருப்போம். ஸோ அதையும் தாண்டி நம்மளுக்கு ஒரு திடீர்னு நம்ம வந்து நகை வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நகை வாங்க வேண்டியதாக இருந்ததுன்னா, அது மாதிரி டைமில் நம்ம வந்து வேஸ்டேஜ் குறைவா அல்லது ஆஃபரில் எப்படி வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துப்போங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சில கடைகளில் வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம்லாம் ஆரம்பித்தாச்சு. ஏன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா தீபாவளி வரப்போகுது. ஸோ இந்த தீபாவளிக்காக அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நவராத்திரி முன்னிட்டும் சில கடைகளில் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. யாராவது திடீர்னு இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க, நகை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஒருத்தருக்காவது இந்த ஆஃபர் வந்து தெரிஞ்சதுன்னா, அதன் மூலமாக நகை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வாங்க எந்தெந்த கடையில் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். முதலாவதாக பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ண மஹால். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நிறைய பேர் அதில் வந்து டவுட்டும் கேட்டீங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணவும் செஞ்சுருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் வளையல் மேலா போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பர்சன்டேஜ் 6.99%, அதாவது கிட்டத்தட்ட 7%லேருந்து 10%க்குள்ளே வளையல் வந்து ஆஃபர், அதாவது வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 வரைக்கும் தான் இந்த ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க வளையல் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷோரூமில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாய் ஆலுகாஸுங்க. ஜாய் ஆலுகாஸில் செயின் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய செயினுக்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் 4.99%ங்க, அதாவது 5%ங்க. ஸோ வந்து ஃப்ளாட் 4.99% போட்டிருக்காங்க. ஸோ செயின் வாங்கணும் அப்படின்னு யாராவதுக்கு ஐடியா இருந்ததுன்னா இந்த ஃபெஸ்டிவல் இந்த ஆஃபரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக 4.99% கொடுக்குறாங்க. அதே போல் போத்தீஸில் வளையல் மேலா போட்டிருக்காங்க. 6.99%லேருந்து 9.99% வரைக்கும் போத்தீஸில் பேங்கிள் மேலா போட்டிருக்காங்க. அது அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும். ஜாய் ஆலுகாஸில் அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்கிறவங்க, அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களா இருந்தால் டிஏஆர் ஜுவல்லரியில் வேஸ்டேஜில் 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனிலும் அவங்க வந்து சைட் வச்சுருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் கூட உங்களுக்கு வந்து 50% ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கல்யாண் ஜுவல்லரி. கல்யாண் ஜுவல்லரிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது தீபாவளிக்காக ஃப்ரீ புக்கிங் போயிட்டுருக்குங்க. தீபாவளிக்கு யாராவது நகை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆஃபர் கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போது நகை ரேட்டு அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் வந்து புக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இப்போ வந்து 4% அமௌண்ட் வந்து கொடுத்து புக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, தீபாவளி சமயத்தில் நகை ரேட் ஏறினா கூட உங்களுக்கு வந்து அதை பற்றின எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ 4 இப்போ 8 கிராம் எடுக்கிறீங்கன்னா 2 கிராமுக்குரிய பணத்தை மட்டும் ஃப்ரீ புக்கிங் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அந்த 8 கிராமுக்குள்ளே நீங்கள் வந்து 7 கிராம் எடுத்தாலும் சரி, இல்லை 8 கிராம் எடுத்தாலும் சரி, இல்லை அரை பவுன் எடுத்தாலும் சரி, அதுக்கு வந்து இன்றைக்கி ரேட் தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ வந்து இந்த தீபாவளி சமயத்தில், அதாவது அக்டோபர் எண்டிங்கில் உங்களுக்கு வந்து ரேட் ஏறினாலும் கூட உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ரேட்டுக்கே வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுதுன்னு நீங்கள் கல்யாண் ஜுவல்லரி கூட நீங்கள் வந்து கால் பண்ணி ஃபர்தராக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா போத்தீஸில், ஜாய் ஆலுகாஸ், கல்யாண் ஜுவல்லரி, கோவையில் இருக்கக்கூடிய டிஏஆர் ஜுவல்லரி, இதில் எல்லாமே ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க. தேவைப்படுறவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிங்க. எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் டைம் வருது. நிறைய பேர் பிளான் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் கோல்டோட ரேட்டு அதிகரிச்சிட்ருக்கு. சரி ஓகே, நம்ம வந்து கோல்டு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் வேஸ்டேஜ் வந்து நிறைய கடையில் நம்ம அதிகமாக கொடுத்து வாங்கிட்டுருப்போம். ஸோ இது மாதிரி சில கடைகளில் வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தெரியாமல் இருந்திருந்தால் கூட நீங்கள் அதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஷோரூமில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச டிசைன் இருந்ததுன்னா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தானே. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் அவங்க வந்து கோல்டு காயின் வாங்கி வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நோ வேஸ்டேஜில் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து காயின்ஸ் எல்லாம் வந்து நோ வேஸ்டேஜில் வாங்கிக்கிங்க. ரொம்பவே லாபகரமாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண தான் போகிறோம். அப்படி போகிற நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஒரு புத்திசாலித்தனமாக இருக்குங்க. அது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தாங்க நான் உங்கள்கிட்ட இதை சொல்லியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம சிறுக சேர்த்து நகைச்சீட்டு போட்டு வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம திடீர்னு வாங்க போறிய அன்பிளான்டாக வந்து நகை
நேரத்தில் இது மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற கடையிலையும் வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்தெந்த கடையில் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரிய வரப்போ உங்களுக்கு நான் வந்து வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தங்கம் ஓரியன்டான வீடியோவை பார்க்குறக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப்